ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் முத்துக்குமரன். இது எதுக்கு இந்த வேலை? இந்த சேனலில் நம்ம நிறைய பேர்த்த பார்த்து வந்துக்கிறோம். அந்த வயசில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறத வாங்க வீடியோவே பார்க்கலாம். நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. மல்லட அண்ணாமலை பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லா பரங்கி மலை மாதிரி இருக்கிறீங்க. இப்போ எது கழட்டினீங்க அதை போடுறீங்க? ஓ ஸ்டைலா? மலைக்கு எவ்வளோ ஸ்டைல் வேண்டாம். నక్కల్యా அவனுக்கு నోరు తెరిచప్రా ఎందుకు పసుపు రాసుకొని స్నానం చేసావో చెప్పు. செய்தீரா அம்மா பேய் தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. రేయ్ எவனோ இவருக்கு காஞ்சனா படம்னு சொல்லி திருப்பாச்சி படம் போட்டு கட்டிட்டான் போல. அந்த மேக்கப்ல காஞ்சனா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. తెలిసిపోయిందా எல்லாம் தெலுசு, நீங்க ஒரு பைத்தியன்னு. తెలిసిపోయిందా தெலுசு போயேண்டா, மூஞ்சில போட்ட சந்தனா பழசு போயேண்டான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த எருமை நல்ல மூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் பண்ற அட்டுழியத்துக்கு ஒரு 8 ஒரு உதவ விடாம இருக்குது இல்ல. அது கால்கடியில் போகும்போது ஒரு நசுக்கி இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? யாருப்பா அந்த எருமையோட ஓனரு? அவன் கட்டுறது இந்த எருமை கொஞ்சம் காப்பாத்துங்க. ஏதாச்சும் இவன் போற மூமெண்ட்ல அது எங்காச்சும் கோமாக்கு போயிட போகுது. தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இந்த பாட்டி பல வருஷமா நடிக்குதுன்னு நினைக்கிறேன். அழகு குறையாம, மூஞ்சில பவுடரும் குறையாம என்ன அழகா நடிக்குது. தெரிஞ்சு அந்த காலத்து பைங்கிலி சரோஜா தேவியா இருப்பாங்களோ இல்ல பக்கத்தால இந்த சைடு ஆக்டரா இருப்பாங்க. உன்ன அந்த நடிப்பு குறையாம ஆடிட்டு இருக்குது. இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு. அன்னைக்கிளியில ஆடிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டுதா சொன்னாங்க. செத்தப்பா படிக்கிற பரம்பரையில புரட்டாடா. அப்புறம் சாகர தருவாயில் இருக்கும்ல, அந்த பாம்பு தான் அடிப்பீங்களா? என்னைக்காவது மறுபடியும் அல்வா பிடிக்கிற தெம்பு இருந்தா வாடா. அவனுக்கு அருவா பிடிக்கிற தெம்பு இருக்கட்டும், முதல்ல ஒரு தடியை பிடிச்சி நிக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? கையே எப்படி நடக்குது? நரம்பு தளர்ச்சியா? ஏன் இப்படி நடுங்குது? செத்தப்பா படிக்கிற பரம்பரையில புரட்டாடா. இப்பதான் தெரியுது ஏன் நீ செத்தப்பாம்பு அடிக்க மாட்டேங்கன்னு. இந்த கை நடுங்குச்சுன்னா எப்படி அடிக்க முடியும்? ஒருவேளை மணி 12 ஆயிடுச்சோ? அண்ணே போய் ஒரு கட்டிங்க போட்டே இந்த கை நடக்க நின்று நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்க செத்தப்பாம்பு அடிங்க இல்லை யாரையே பிடிச்சடிங்க. இங்க தாண்டா இருப்பேன், இந்த மண்ணில தாண்டா இருப்பேன். அண்ணா அங்க இருக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா யாராச்சும் உன்னைய பார்த்து செத்தப்பாம்புன்னு எடுத்து அடிச்சிட போறாங்க. ஆக்டிங்க்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கரெக்டாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா பத்த வச்சு போடுறதா இடம் தப்பா போச்சு. அது ஓரமா போடணும். ஏன் உனக்கு மேலே நீ போட்டுக்கிற? கொஞ்சம் கொஞ்சமா வெந்து சாப்பிட்டோம். பரவாயில்ல, அந்த கேமராமேன் வந்து அடைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல உனக்கு இதுதான் கடைசி வீடியோவா இருந்திருக்கும். ஓய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷூட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் 15 வருஷம் கொம்ப வந்து எவ்வளவு அழகா சாணியில் குடிச்சிருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனாரா பைத்தியார சாணியில குடிச்சிட்டு வந்து ஏதோ சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். வெள்ளிக்கிழமை மாதிரி இப்படி வந்து சாணியில் குளிச்சா உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சாணியில குளிச்சா மட்டும் நல்லது இல்லை தம்பி, அதே கொஞ்சம் சாணியை கலக்கி குடிச்சு பாரு, இன்னும் நல்லதா இருக்கும். குளிச்சா உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். யாராவது சொல்லியிருப்பாங்க போல, சாணியில குளிச்சு சரத்குமார் மாதிரி சூப்பர் ஆயிருவேன் அப்படின்ட்டு. அந்த பைத்தியார அதையும் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த பயனும் இல்ல. நாத்தம் அடிக்கத்தான் செய்யும். ஏன்னா பல மாசம் நீ குளிக்காம இருப்பில, அந்த நாத்தம் இந்த நாத்தம் சேர்ந்து எவி நாத்தம் அடிக்கும். இவரை பார்த்தா தளபதி மாதிரி இல்ல, பல நாளா பிடிச்ச தலைவலி மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி ஸ்லோ மோஷன்ல வந்து எங்க போறீங்க? அந்த பக்கம் போறீங்களா? தயவு செய்து அப்படியே போயிருங்க. இவனாரா பக்கா பைத்தியக்காரனாட்டவே இருப்பானாட்டு இருக்கு. நல்லா ஓடிட்டு இருக்கிற டிவி ஏன்டா கழுவிட்டு வந்து உடைக்கிற? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? நீ ஏன்டா தலையில மண்ணவாரி போட்டுக்கிற? உன்னை வீட்டுல வச்சுக்கிறாங்க பாரு, அவங்க தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கணும். எல்லாம் நாட்டின் குடிமகன்கள் கேள்விப்படுறாங்க, குடிமகளை பார்த்துக்கணுப்பா. ஏன்னா காலங்காத்தால எந்திரிச்சு வாசல்ல பாட்டில் வச்சு ஓபன் பண்றத பாக்குறேன். உன்னை பெத்தெடுக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும்.
அது நேற்று நைட் அடிச்ச மப்புல போட்ட டவுசருங்க கூட மாத்தாம வந்திருக்கு பாத்தீங்களா? ஏமா மப்புல எங்கேயாச்சும் ஓரமா போய் உள்ள விழுந்துராத, அவ்வளவுதான் உனக்கு தொலாவருக்கே பல நாட்கள் ஆயிரும். அதுதான் மப்பு ஓவர் ஆயிடுச்சுன்னா இந்த ஆட்டமெல்லாம் இருக்கும். மப்புல அங்க எங்கம்மா நீ கபடி ஆடிட்டு இருக்கிற? ஏற்கனவே அடிச்ச மப்பு இறங்காம தான் ஆடிட்டு இருக்கிற, இன்னும் அதே சரக்கு அடிச்சுட்டு இருக்கிற நீ. இவன் கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். ஏன்னா பார்ட்னருக்கு இந்த பொண்ணே வந்து பக்கத்துல உட்காந்துக்கும். ஆனா உண்மையான குடி மகன் கூட இவ்வளவு மூமெண்ட் போட மாட்டாமா. ஏபி மூமெண்ட்ல போட்டுக்கிற. கோழி மூமெண்ட் போடுவீங்க பார்த்தா அந்த போண்டா கோழியே வந்து மூமெண்ட் போடுது. என்னண்ணே அது இன்னொருத்தர் குடிச்சு வச்சு எச்ச டம்ளர்ல தண்ணி வச்சுக்கிறாங்க, அதையும் கேட்டு போறீங்க. அவரோட கலவுக்கா இருக்குமோ? ஏன்னா அவனே எச்ச டம்ளர்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கிறான், அதுல என்ன சூடா இருக்கு நீ சூடாத்திட்டு இருக்கிற? டீக்கே இந்த மூமெண்டா? உண்மையாலுமே டீ போட்டு கொடுத்துருந்தா நீ எவ்வளவு மூமெண்ட் போட்டிருப்ப? இந்த டீயில் சுவையில்லை, இந்த டீயில் மனம் இல்லை, இந்த டீயில் திடம் இல்லை, இது டீயே இல்லை, டீ கிளாஸ் கழுவுன தண்ணி. பரவாயில்ல, அண்ணனுக்கு இடுப்பு கீழே ஹெவியா வேலை செய்யும் போல. திறமையான ஆளுதான். இந்த கிழட்டு கொசு தொல்லை தாங்க முடியலையா? அப்பாவும் பொண்ணும் பீச்சுக்கு வாக்கிங் போவான்னு பார்த்தா இவங்க என்ன மூமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கிள்ஸ் எல்லாம் பண்றதுனாலதான் நாங்களே ஏன்டா வாழ்றேன்னு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அந்த பொண்ணு போடுற மூமெண்ட்டை பார்த்துட்டா அப்படியே வயிற்றுக்குள்ள எவரெஸ்ட் மலையே கொண்டு வந்து வச்சாப்புல அப்படி குழுகுன்னு இருக்கு. பார்த்து கடற்கரை ஓரத்துல நிறைய பேர் இருப்பாங்க, இந்த கரும்பதெல்லாம் பார்த்து செத்துற போறாங்க. பார்த்து எனக்கு அந்த பொண்ணோட மூமெண்ட் போல இன்னொரு சந்தோஷம் பாருங்க. இந்த பொண்ணோட அவ்வளவு குசியா ஆடணுமா? காலம் போன காலத்துல மூமெண்ட் கேக்குது. நம்ம என்ன ஒரு மூலையில உட்காந்து வீடியோ போட்டுக்கிறோம். இந்த கொடுமையில எங்கேயும் போய் சொல்லுவேன். அதான் விதிங்கிறது. இவங்களாம் இப்ப எதாவது பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொடுக்க பிடிக்கான தட்டி விடுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.